கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக உங்களை வரவேற்கிறேன். இந்த 15 நிமிட செய்தியை கவனமாக கேளுங்க. அன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு பேசி உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய அப்பா இயேசப்பா ஆலோசனை கொடுக்கிறவர், உபதேசிக்கிறவர், நம்ம நடக்க வேண்டிய காரியங்களை, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவர். இந்த நாளிலே தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 37 முதல் 42 வசனங்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகர் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தி இருந்தார். போஜனம் பண்ணுகிறதுக்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டார். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலம் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார்கள். வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாளில் ஒரு பரிசேயன் பகலில் போஜனம் பண்ணும்படிக்கு இயேசுவை அழைத்தான். இயேசு அங்கே போகிறார். போஜனம் பண்ணுவதற்கு, சாப்பிடுவதற்கு உட்காருகிறார். இப்போ ஆண்டவர் கை கழுவாமல் உட்கார்ந்துட்டார். அதை வைத்து அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய ஐதீகத்தின்படி, பாரம்பரியத்தின்படி ஒருவர் சாப்பிட்றதுக்கு முன்னால் கை கழுவணும், நீர் அதை கடைபிடிக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசப்பா சொல்கிறாரு, அதாவது அந்த 39வது வசனத்தில், அதாவது கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. சொல்லாரு, நான் கை கழுவாமல் சாப்பிட்றேன், ஓகே. நீங்கள் வெளியரங்கமாக பார்க்குறீங்க, நான் சுத்தப்படுத்தலை, கையை கழுவலைன்னு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, போஜன பாத்திரம், சாப்பாடு பாத்திரத்துக்கு வெளியே சுத்தம் பண்ணுறீங்க, உள்ள நீங்கள் சுத்தம் பண்ணலை, உள்ள நீங்கள் சுத்தம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சிட்டிங்களா? சொல்லிவிட்டு அதுக்கு சொல்கிறாரு, அதாவது நீங்கள் ஏழைகளுக்கு பிச்சை கொடுங்க, நீங்கள் அதாவது நியாயப்பிரமாணத்தில் உள்ள தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்குறீங்க, நீதி நியாயத்தையும் விட்டு விட்டீங்க, இது ரெண்டையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி ஆண்டவர் காலத்தில் செய்ததை போல் வெளிப்படையாக சில காரியங்களை நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. எங்களுக்கு இந்த முறை இருக்குது, எங்கள் மதத்துக்கு அல்லது எங்களுடைய கோட்பாடுகளுக்கு இப்படிப்பட்ட சில முறை இருக்குன்னு அதை பின்பற்றுறாங்க. ஆனால் சொல்லார், ஓகே, ஆனால் உங்கள்கிட்ட நீதி இல்லையே, உங்கள்கிட்ட நியாயம் இல்லையே, அதை செய்யாமல் நீங்கள் வெளியரங்கமாக நாங்கள் நல்லவர்கள், நீதியை நிறைவேற்றுகிறோம், கோட்பாடுகளை நிறைவேற்றுகிறோம் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பவுல் பார்த்திங்கன்னா ஒரு காலம் சவுல் உள்ள பேரில் இருக்கிறார்.
அவரை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அவர் யூத மார்க்கத்தை சார்ந்தவர். அதில் பயங்கர பக்தி வைராக்கியம் அவருக்கு. யூத மார்க்கத்தை தவிர வேறு ஏதாவது மார்க்கத்தை குறித்து யாராவது பிரசங்கிச்சா அவருக்கு கடுமையான கோவம் வரும். அவங்க எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம், கொல்றதுக்கு அவர் ரெடி ஆவார். அந்த ஸ்தேவான் ஆவிக்குரிய சபை, அதாவது ஏற்படுத்தப்பட்ட பிறகு, இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட சபையில் ஸ்தேவான் ஒரு மூப்பர், அபிஷேகம் பெற்றவர், ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர், வரம் பெற்றவர். அவர் மூலம் தேவன் அற்புத அடையாளங்களை செய்த உடனே பயங்கர கோபம் இந்த சவுலுக்கு. அதனாலேயே சவுலை கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணுறதுக்கு காரணமான ஒரு மனுஷனில் இந்த மனுஷனை இருக்கிறார். நல்லா புரிஞ்சுட்டுங்க. தன்னுடைய மார்க்கம்தான் சரி, அந்த மார்க்கத்தை விட்டுட்டு இனி ஒரு மனுஷன் பேசினாலும் சரி, இனி ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு வழிகாட்டணும் சரி, அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் மனசில் வச்சு செயல்படுறாரு. இது நீதியா? இது நியாயமா? இல்லையே. கொல்றதுக்கு உரிமை இல்லை. கொல்றதுக்குள்ள தவிர அன்றைய ஊழியர்கள் ஸ்தேவான் உட்பட யாரும் செய்யல. ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லாங்க. இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல், பரகுலத்தை குறித்து, நரகத்தை குறித்து அதை தானே பேசுகிறாங்க. அதை கேட்குறவங்க அது நல்லா இருக்குது, நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வருதுன்னா ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால் பேசுகிறது கொள்ளணும். இதுதான் வெளியரங்கமான பக்தி. இதுதான் வெளியரங்கமாக சுத்தப்படுத்துறது. உள்ளரங்கமாக பொறாமை, எரிச்சல், பழி வாங்கிறது இது இருக்குது. அதான் அவர் சொல்லார். இப்போ நீங்கள் ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை வெளிப்புறமாக நீங்கள் சுத்தப்படுத்தி நாங்கள் எல்லாத்திலும் கரெக்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க. உள்புறமாக, உங்கள் இருதயபூர்வமாக, அந்தரங்கமாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களுக்குள்ள பொறுமை இருக்கா? உங்களுக்குள்ள தாழ்மை இருக்குதா? நீங்கள் யாருக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கிறீங்களா? அதை தான் ஆண்டவர் கேட்குறாரு. புரிஞ்சிட்டிங்களா? நீ நிறைய பேர் அந்த சடங்காச்சாரத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஏன் இவங்க கை கழுவலை? ஏன் இவங்க கை கால் கழுவாமல் வீட்டுக்குள்ளே போகிறாங்க? ஏன் இவங்க செருப்பு போட்டு வீட்டில் நடக்கிறாங்க? புரியுதா? அந்த காலத்தில் ஏன் செருப்பு வீட்டுக்குள்ளே போட்டு நடக்கலை தெரியுமா? வெளியே இருந்து ஒரு செருப்பு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் பல இடங்களில் நடந்து மிதித்து வரும்போது அதில் ஏதாவது அசுத்தங்கள் காலில் இருக்கும். நம்ம வாசம் பண்ணுற அந்த ஸ்தலத்துக்குள்ளே அது உள்ளே வரும்போது அது வீட்டை நாசப்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அதை வெளியே கலட்டி போட்டு வந்தாங்க. ஆனால் அது ஒரு பிற்காலத்தில் ஒரு ஐதீகமாக மாறிடுச்சு. வீட்டுக்குள்ளே செருப்பு போடக்கூடாது. இப்போ பாருங்கள், வீடுகளில் கிரானைட் போடுறாங்க, மார்பிள் போடுறாங்க, அதில் அவங்க செப்பல் போட்டு பழகுறாங்க. வீட்டுக்குள்ளே தனி செப்பல் வச்சுருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்லேன்னா, நம்ம போடுற செருப்பு போடுறோமோ போடலையோ, அதை விடையில் மேலானது நம்முடைய இருதயம். நம்ம வீடு சுத்தமாக வச்சுருக்கணும். அதே நேரம் நம்ம இருதயம் சுத்தம் இல்லைன்னா நம்ம வெளியே வீட்டுக்குள்ளே செருப்பே போட மாட்டோம். ஆனால் இருதயம் வஞ்சிக்குது, மற்றவங்களை ஏமாற்றுது, பொறாமை கொள்ளுது. நமக்குள்ளே திருடுற பழக்கம் இருக்குது, ஏமாத்துகிற பழக்கம் இருக்குது, குறை சொல்கிற பழக்கம் இருக்குது. அதை செய்துட்டு வீட்டில் மட்டும் பரிசுத்தம், நம்ம வாழ்கிற இடம் செருப்பு போடக்கூடாதுன்னா, செருப்பு போட்டால் அழுக்கு வீட்டுக்குள்ளே வரன்னு போடாமல் இருந்தால் வேறு. இல்லை செருப்பு போட்டு ஆண்டவரே வரமாட்டாருன்னா அது என்ன அர்த்தம்? புரிஞ்சிட்டீங்களா? அதனால் சில காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். சும்மா வெளியரங்கமாக பக்தியை காட்டிட்டு அப்படி இருக்கக்கூடாது. சிலரை பாருங்கள், அந்த ப்ரேயர் டைம்னா ப்ரேயர் டைமில் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு நேரம் கரெக்டாக சர்ச்சு பண்ண போவாங்க. அவங்க முறைப்படி இயேசுவின் பாடுகள் காரியங்களை குறித்தெல்லாம் அந்த காலகட்டங்கள் வரும்போது அதெல்லாம் ஒழுங்காக செய்திருவாங்க. ஆனால் மனமாற்றம் இருக்காது. சிகரெட்டு பிடிச்சிட்டே இருப்பாங்க, தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய தவறுகளை செய்வாங்க. அதை சுட்டி காட்டினா
அதை பெருசாக எடுக்கவே மாட்டாங்க. இதைத்தான் ஆண்டவர் வெறுக்கிறாரு. கை கழுகிறது சாப்பிடாமல் இருக்கிறது முக்கியம். இன்னொரு இடத்துல அந்த சொல்ல சொன்னார், கை கழுவாமல் சாப்பிட்டா அது வாயிலேருந்து வயிற்றுக்குள்ளே போய் ஆசன வழியாக வெளியே போய்விடும். அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆனால் இருதயத்திலிருந்து மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் தான் அநேகரை தீட்டுப்படுத்துன்னு சொன்னார். உண்மைதானே? புரிந்து கொண்டீர்களா? அதனால் பாத்திரம் சுத்தமாகட்டும், உள்ளார்ந்த மனிதன் பரிசுத்தமாகட்டும், இருதயம் சுத்தமாகட்டும். அதைத்தான் இயேசு சீசர்களுக்கு போதிக்கும் போது சொன்னார். மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்குது, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பான் என்று சொன்னார். சரியா? பாரம்பரியம், ஐதீகம், இப்படி தான் அதை மட்டும் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வராமல் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? ஏசப்பா ஜெபத்தை பற்றி பேசும்போது கூட சொன்னார், எல்லாரும் பார்க்கத்தக்கதான் நீ சத்தம் போட்டுட்டு இருக்காத, அந்தரங்கமாக போய் செபி, அதுக்கு வெளியரங்கமாக கர்த்தர் பலனளிப்பார் அப்படின்னு சொன்னார். தர்மம் செய்கிற இடத்துல கூட சொன்னார் ஆண்டவர், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரிய வேண்டாம். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உன்னை பார்க்கிறார், நீ கொடுப்பது அவருக்கு தெரியும். புரியுதா? அப்போ எவ்வளவு நம்முடைய காரியங்களை ஆண்டவர் கரெக்ட் பண்ண விரும்புகிறார். வெளியே மட்டும் பக்தி போல நடித்து கொண்டு நான் பெரிய பக்திமான் என்று சொல்லி பக்தியுடன் சொல்லி கொண்டு நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கை அழுக்கடைந்த ஒரு பாத்திரத்தை போல, சாப்பாடு பாத்திரத்தை உள்ள சுத்தம் பண்ணாமல் வெளியே மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அழுக்கு நிறைந்த அந்த பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரி நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை இருக்குமானால் கண்டிப்பாக அதை விட்டுட்டு வெளியே வாங்க. முதல் உள்புறத்தை சுத்தம் பண்ணுவோம். பாத்திரத்தின் உள்புறத்தை சுத்தம் பண்ணுவோம். வெளிப்புறம் அப்புறமா, உள்ளதான் ரொம்ப முக்கியம். சரியா? சில வீடுகளில் பார்த்தா, அதாவது குளிர்சாதன பெட்டி இருக்குதுல்ல வீட்டில், அதாவது ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, சிலர் அதை அடிக்கடி அழகாக சுத்தப்படுத்தி வச்சுருப்பாங்க. சில வீட்டில் போய் அதை ஓப்பன் பண்ணினா வாந்தி வந்துடும். வெளியே அழகாக தான் இருக்கும். அந்த குளிர்சாதன பெட்டி என்னைக்கு வாங்குறாங்களோ அன்னைக்கு தான், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு, அதில் குழம்பு உள்ள சிந்தி இருக்கும், கூட்டு பொரியல் சிந்தி இருக்கும், பால் சிந்தி இருக்கும், எல்லாம் உள்ளே இருக்கும். க்ளீன் பண்ணிட மாட்டோம். அது கிருமியை ஃபார்ம் பண்ணும், பாக்டீரியாவை ஃபார்ம் பண்ணும். உள்ளே சுத்தப்படுத்தணும், வெளியே பார்த்து ஏமாந்துடும். சரியா? அது எப்படின்னா, சிலர் நல்லா உடம்பை கழுவாமல், சரியாக உடம்பில் இருக்கிற அழுக்க சோப் போட்டு குளிக்காமல், அழகான ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு பாடி ஸ்ப்ரேயை ஃபுல்லாக அடித்து நடக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். எங்கேயாவது போகும்போது அல்லது ஒரு வாரம் குளிக்க மேல் கூட தண்ணி கழுவலை, ஆனால் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டே இருக்கிறீங்க, ஸ்ப்ரே அடிச்சுட்டு போகிறீங்க. எப்படி? கண்டிப்பாக எங்கேயாவது நீங்கள் போய் இருக்கும்போது மற்றவங்களுக்கு பக்கத்தில் அந்த ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். அப்போ உள்ள முதல்ல சுத்தம் பண்ணணும் இல்லை? புரிஞ்சிட்டிங்களா? அதனால் வெளியே மட்டும் சுத்தப்படுத்திட்டு ஏதோ ஒரு ஐதீகம் சடங்காச்சாரத்தை பண்ணிவிட்டு இன்னும் அந்தரங்க வாழ்க்கை தடுமாறி கொண்டு வந்தேன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. அதை சுத்தப்படுத்துங்க. அதை சுத்தப்படாது தான் கர்த்தர் பார்க்குறேன்னா, ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை, எதையுமே மறைக்க முடியாது. சரியா? ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இசப்பா, நீங்கள் போஜன பந்தி இருந்த பொழுது கை கழுவாமல் இருந்ததை பற்றி பேசினாங்க. நீங்கள் சொன்னீங்க, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை அல்ல உள்புறத்தை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி அழகாய் பேசின தெய்வம். யாரெல்லாம் வெளிப்புறத்தை சுத்தமாய் வைத்து கொண்டு அந்தரங்க வாழ்க்கை மிகவும் மோசமாய் மற்றவங்களை கெடுக்கிறதாய் அநியாயம் செய்கிறதாய் இருக்குமானால் அதிலிருந்து உடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வாருங்க. வெளியே எப்படி சுத்தத்தை காண்பிக்கிறாங்களோ அது உள்ளுக்குள்ளும் இருக்கட்டும் என்று உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.